அக்டோபர் 2025ல ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 1 கொஸ்டின். இதுல வந்து 4th கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா there are separate videos for that, you can go and watch that. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a man ate 460 bananas in 10 days. 460 வாழைப்பழம் வந்து சாப்பிட்டுருக்காரு ஒருத்தர் 10 நாள் டைம்ல. ஓகே, ஈச் டே ஈட்டிங் 8 more than the previous day. நேத்து என்ன சாப்பிட்டாரோ அதை விட இன்னைக்கு 8 அதிகமா சாப்பிடுறாரு. ஸோ ஒரு நாளும் 8 அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே போறாரு. ஹவு மெனி பனானாஸ் டிட் ஹி ஈட் இன் த ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த கொஸ்டினை வாசிச்சாலே உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, திஸ் இஸ் அன் ஏபி கொஸ்டின், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொஸ்டின். அதாவது ஒரு சீரீஸ் மாதிரி போகும்ல. இப்போ வந்து 1 8 அதுக்கப்புறம் 15 இப்படிங்கிற மாதிரி போனால் இட் இஸ் அ சீரீஸ். 1 3 5 7 இது ஒரு சீரீஸ். அண்ட் இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல என்ன ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து +2ங்கிறது தான் காமன் டிஃபரன்ஸ். ஓகே, இதில் வந்து +7ங்கிறது வந்து காமன் டிஃபரன்ஸ். ஸோ அதில் ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ D is equal to 8. இன்னைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்றாரு, நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்றாருங்கிறதோட டிஃபரன்ஸ் வந்து 8 இருக்கு. நாளுக்கு நாள் அது வந்து 8 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ D is equal to 8. அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10 நாள், அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 10. பிகாஸ் 10 டேஸில் வந்து 460 பனானா சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 டேஸில் 460னா அந்த சம் தான் வந்து 460. ஸோ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, n/2 இன்டூ 2a plus n minus 1 into d, இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ இது அதான் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டிரைவ் பண்ணலாம், அது ரொம்ப நேரம் ஆகும், தேவையில்லாத வேலை. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வில் பி ஏபிள் டு சால்வ் திஸ் கொஸ்டின் வெரி சிம்பிளி. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே போட்டிருக்க வேல்யூஸ் அப்படியே போட்டுடலாம். நம்மளுக்கு என்ன தெரியும், இது 460 தெரியும். டோட்டலாக 10 நாளில் சாப்பிட்ட வாழைப்பழம் 460. ஓகேவா? அப்புறம் என்னோட வேல்யூ என்ன, 10 டிவைடட் பை 2 இன்டூ 2a. ஏ தான் வந்து எப்பயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னங்கிறத ஏ தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ சாப்பிட்டாங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ சாப்பிட்டாங்கிறது என்னது, தட் இஸ் த ஏ, பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 2a போட்டுடுறோம். ப்ளஸ் n-1னா என்ன, இங்கே 10 - 1. ஸோ 10 - 1 இன்டூ டி என்னது 8. அவ்வளோதான். இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஃபைன். இது 460யா, 460ல் நான் இந்த 0 கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த 2 அந்த பக்கம் அனுப்பிடுறேன். ஸோ 46 × 2 இஸ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 10 - 1னா 9 × 8. ஸோ இந்த 2aவை அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் நம்ம மாற்றி கொண்டு போய்க்கலாம். 9 × 8 என்னது, 8 8s are 64, 8 9s are 72. ஆமாம், 72 மைனஸ் 46 × 2. ஓகே, நான் 2aவை அந்த பக்கம் கொண்டு போயிட்டேனா. ஓகே, அப்போ இது -2aன்னு இருக்கும். ஸோ 72 மைனஸ் 46 × 2 எவ்வளோ, 92. ஓகே, ஸோ இது வந்து -2a இஸ் ஈக்குவல் டு -20. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, மொதல் நாள் அவர் 10 வாழைப்பழம் சாப்பிட்ருக்காரு. ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி வரும், 10 18 + 8 எவ்வளோ, 26 இப்படி போகும். ஓகே, திஸ் வில் பி தி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகே, இந்த இடத்துல இது ஜஸ்ட் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் 1 மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இட்ஸ் a வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, ஆல் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் திஸ் ஒன் ஃபார்முலா. இது அவ்வளோ ஈஸி தான். இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஸ்கூல்லேயே நம்ம படித்த கான்செப்ட் தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். பாய்.